என்னை பொறுத்தவரை ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்திற்கு சாதி இல்லை, மதம் இல்லை, நிறம் இல்லை, பேதம் இல்லை, வர்ணங்கள் கிடையாது, கட்சிகள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றம் கவனிக்க வேண்டியது ஆவணங்கள் என்ன சொல்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது, இருக்கிற சாட்சிகள் சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா, இதை சட்டத்திற்கு எப்படி பொருத்தலாம், இதைத்தான் நீதிமன்றங்கள் பார்க்க வேண்டும். அதை ஒட்டித்தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பையும் வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் இருந்தபோது 2014 இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அதை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்று சிறமேற்கொண்டு எந்தவிதமான விமர்சனங்களும் செய்யாமல் அதை நிறைவேற்றிய அரசு மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு. 2017ஆம் ஆண்டு இதே பிரச்சனைக்கு இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு ஒன்று வழங்குகிறது. அன்றைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அன்றைக்கும் அந்த தீர்ப்பை சிறமேற்கொண்டு எந்தவிதமான விமர்சனமும் செய்யாமல் நிறைவேற்றியது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு. இன்றைக்கும் வந்திருக்கிற இந்த தீர்ப்பையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்தபோது எப்படி அதை நோக்கியதோ அதே போலத்தான் இப்போதும் இந்த தீர்ப்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் மீது விமர்சனம் கற்பிப்பது, நீதி அரசர்களின் மீது ஒரு சாயத்தை பூசுவது என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது.